அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிலையபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ரிசர்ச் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி ரிலையபிலிட்டி டெஸ்ட்னா என்ன, அதில் லிஸ்ட் ஆஃப் டெஸ்டர்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி வந்து எஸ்பிஎஸ்எஸில் நம்ம ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதோட அவுட்புட் வந்து எப்படி வரும், இந்த அவுட்புட்லேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷன் வந்து எழுதலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ரிலையபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 or 4 கேட்டகரிஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி டெஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து இருக்குது. அதை தவிர்த்து இன்னும் அட்வான்ஸ் ஃபார்மும் இருக்கும். பட் நம்ம இந்த பேசிக்காக இருக்கக்கூடியது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டு மெஷர் இன்டர்னல் கன்சிஸ்டன்சி, அதாவது நீங்கள் ஒரு வேரியபிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் ஸ்கேல் சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கான கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட்டோட பர்பஸ். ஸோ அது அப்போ இந்த பர்பஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேசியாக இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய மீனிங், அதோட அவுட்புட் என்ன வரும்ன்றதை பார்த்துட்டு அப்புறம் எப்படி அதை ரன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த அனாலிசிஸ் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெஷோல்டு லிமிட், ஏன்னா எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒரே டேட்டா ஷீட்டை வச்சு நம்மளால் ரன் பண்ணிட முடியும். அதனால ஃபஸ்ட்டு ஆல்ஃபா, அதாவது க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட்டோடைய த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்ப்போம். இதில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அபவ் 70லேருந்து 79 வரைக்கும் அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வரும் வரக்கூடிய ரிசல்ட்டு. இன்கேஸ் வந்து 0.95க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெட் ஃப்ளாக்னு அர்த்தம், அதாவது ஹை கோலினியரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துடும். அதனால் அந்தளவுக்கு இருக்கிறதும் வந்து தப்பு. அப்போ 0.94 வரைக்கும் கூட இருக்கலாம்னு அர்த்தம். 0.80லேருந்து 89 வரைக்கும் குட்டு. ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓகே எக்ஸலண்ட்டு. பட் 0.95 மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அதுவும் ப்ராப்ளம் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் ரிலையபிலிட்டி. இது வந்து 2 டைம் பீரியடில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதாவது 50% 50%ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 50% வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ரிமைனிங் 50% வந்து எப்படி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது 50% 50% வந்து நம்ம பிரித்து காமிப்போம். இது வந்து என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியாக இருக்கிறதுக்கு க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட் வந்து ஓவரால் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 50% போர்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் 50% போர்ஷனில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் 3 கொஸ்டின்ஸ் வந்து 50%ன்னு வச்சுக்கலாம். இல்லை ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் 50% அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு அது வந்து என்ன ஆகும், கரெக்டாக ஃபிட் ஆகுதான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் ரிலையபிலிட்டி. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆஃப் ஏ, செகண்ட் 5 கொஸ்டின் வந்து ஆஃப் பின்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கார்லேஷன் பிட்வீன் 2 ஹாஃப்ஸ், 50%க்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கார்லேஷன் எஃபெக்ட் வந்து தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதுக்கடுத்தது ஓவரால் கார்லேஷன் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட அனாலிசிஸும் சேமாக தான் வரும், ஏன்னா ஒரே டேட்டா செட்டை வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இதோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு லிமிட்டில் வந்து ஸ்பியர்மேன் ப்ரௌன் வேல்யூஸ்னு சொல்லிட்டு வரும். இதுவும் அதேமாதிரி அபவ் 70லேருந்து 79 வரைக்கும் அக்செப்டபிள். 80 89 வந்து ஐடியல், ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை. 0.90 அபவ் வந்து எக்ஸலண்ட்டு. இதுலேயும் 0.95க்கு மேலே போயிடுச்சுன்னா 0.95க்கு மேலே போயிடுச்சுன்னா ரெட் ஃப்ளாக்னு வந்துடும், அதாவது அதுவும் மல்டி கோஆர்டினேரிட்டி ப்ராப்ளம் வந்துடும், அன்ஃபேவரபிள் ஆகிடும். ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் பீரியடில் வந்து நமக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட் ஓவர் த டைம் பீரியட், அதாவது 2 பீரியட் ஆஃப் டைம். ஃபஸ்ட்டு பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 6 மந்த் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, செகண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் குரூப்பை வந்து வச்சு மெஷர் பண்ணக்கூடிய கான்செப்டில் திருப்பி நெக்ஸ்ட்டு 6 மந்த் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 டைம் பீரியடில் வந்து செக் பண்ணிக்கிறது. இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப்ன்றது 50% 50%, அதாவது இருக்கக்கூடிய டேட்டா செட்டை கொஸ்டினரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு இருக்கக்கூடிய 10 கொஸ்டினரில் வந்து 5 கொஸ்டின் வந்து 50%, ரிமைனிங் 5 கொஸ்டின் வந்து வேறு. அப்போ கார்லேஷன் பிட்வீன் 2 செட் அப்படி சொல்லிட்டு 250%க்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் பீரியடோட டிஃபரன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக.
ஸோ இது எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் 1 அதாவது டைம் 1 டைம் 2 சொல்லிட்டு 2ஆக நம்ம வச்சுப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சர்வே குரூப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ யாரோ சேம் பார்ட்டிசிபென்ட் கிட்ட தான் நம்ம எடுப்போம். ஸோ வெயிட் ஃபார் த பீரியட் ஆஃப் எக்ஸாம்பிள் 2 வீக்ஸ் to a month. அப்போ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் ஒரு டைம் பீரியடில் வந்து ஒரு மாதம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ சேம் செட் ஆஃப் கொஸ்டின் அட்மின்ஸ் த எக்ஸாக்ட் சேம் சர்வே டு த எக்ஸாக்ட் சேம் பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வாரம் எடுக்கிறோம்னா இடையில ஒரு 2 வாரம் விட்டு 3வது வாரம் அதே மாதிரி சேம் பார்ட்டிசிபென்ட் கிட்ட தான் நம்ம சர்வே எடுக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இல்லை இப்போ இந்த மாதம் எடுக்கிறோம் அப்படின்னா இடையில ஒரு மாதம் விட்டுட்டு அதுக்கடுத்த மாதம் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி. இது எதுக்காக அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் இன்கேஸ் அவங்களுடைய பீப்புளோட மைண்ட் செட் வந்து மாறுதா, ஸோ அப்போ சேஞ்சிங் என்விரான்மெண்ட் கான்டெக்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மாறுதான்ற மாதிரி சொல்கிறதுக்காக. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்லேஷன் பிட்வீன் ஸ்கோர் ஃப்ரம் T1 T2 அதாவது டைம் பீரியட் 1க்கும் டைம் பீரியட் 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் வந்து சேம் செட் ஆஃப் டைம் பீரியடில் ஒரே டைம் பீரியடில் நம்ம வந்து டேட்டாவை மட்டும் பிரித்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். பிட்வீன் 50% டேட்டா 50% டேட்டான்னு இது வந்து பிட்வீன் டைம் பீரியட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பீரியடுக்கும் செகண்ட் டைம் பீரியடுக்கும் கார்லேஷன் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணக்கூடியது. ஸோ இதையும் நம்ம SPSSல ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். இதோட அனாலிசிஸும் சேம் கான்செப்டில் தான் வரும். ஸோ நான் வந்து அது வந்து மொத்தமாகவே ஒரே டேட்டா செட்டை வச்சு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு லிமிட் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படி சொல்லிட்டு தருவாங்க. இதுலேயும் அபவ் 70லேருந்து 79 வரைக்கும் அக்செப்டபிள், 80 to 89 வரைக்கும் ஐடியல், எந்த பிரச்சனையும் இல்லை. அபவ் 90 வரைக்கும் எக்ஸலண்ட். இதுலேயுமே 0.95 மேலே போயிடுச்சுன்னா மல்டி கோலினியரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்துடும், அது ரெட் ஃப்ளாக் வரும். அப்போ அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ 0.94 வரைக்கும் இருக்கலாம், 0.94 வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது வந்து ஃபோர்த் ரிலையபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் ரிலையபிலிட்டி. ஸோ காம்போசிட் அப்படின்னா அதாவது இன்டகிரேஷன் அப்படின்ற கேட்டகரிஸில் வரலாம். இட் இஸ் ஆஃபன் கன்சிடர் ஏ சுப்பீரியர் ஆல்டர்னேட்டிவ் டு க்ரோன்வேஜ் ஆல்ஃபா. இதெல்லாம் விட ஆல்டர்னேட்டிவ் அட்வான்ஸ் ஃபார்ம் ஆஃப் அனாலிசிஸ் ரன் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங், பாத் அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முக்கியமாக இந்த காம்போசிட் ரிலையபிலிட்டி. எதுக்காக அப்படின்னா இது ஓவரால் அதாவது பிட்வீன் கார்லேஷன் எஃபெக்ட், இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் எஃபெக்ட், டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் எஃபெக்ட் எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து ஒரே ஃபார்மில் வந்து எல்லாத்தையும் ஒரே கேட்டகரிஸில் நம்ம ரன் பண்ணி பார்க்குறது. அதாவது இட்ஸ் லைக் ஏ ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஆல்ஃபா அசியூம்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் ஆர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் லோடிங். இதில் வந்து ஆல்ஃபாவுடைய ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காம்போசிட் ரிலையபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சம் சர்வே ஐட்டம்ஸ் ஆர் பெட்டர் மெஷர் இந்த கான்செப்ட். அதாவது இண்டிவிஜுவல் கொஸ்டின் ஐட்டம்ஸோட கம்பேரிசனும் வரும், பிட்வீன் வேரியபிள்ஸோட ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன்ஸும் வரும். அப்போ அட்வான்ஸ் ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட்டை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போசிட் ரிலையபிலிட்டி வந்து ஒரு பெஸ்ட் சூட்டபிள் ரிலையபிலிட்டி டெஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்போ சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டார் லோடிங் கான்செப்ட்லாம் வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டார், எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டார், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டார், பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடிங் எஃபெக்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து தரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் 1 has loading 0.85 and the question 2 has loading 0.60. Composite will be give more weight to question 1. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கொஸ்டின் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ரிசல்ட் வந்து 0.85 வருதுன்னு வச்சுப்போம். கொஸ்டின் 2க்கு வந்து 0.60ன்னு வச்சோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவலி கான்ட்ரடிக்ஷன், அப்படி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது எதை எடுக்கலாம் எதை விடலாம், ஏன்னா ரெண்டுமே அக்செப்டபிள் தான், அதில் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, அதாவது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைலி அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி இது அசியூம் பண்ணிப்போம் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா. இதை நம்ம நார்மலாக வந்து SPSSல ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேரில் ரன் பண்ண முடியாது, SPSS அமோஸில் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்மார்ட் PLSல டேரெக்டாக நம்ம கொடுத்தாலே அதுவே டிஃபால்ட்டாக வந்து வந்துடும். ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம தனியாக அதுக்கப்புறமேட்டு SPSSல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி வருதுன்றதை ரன் பண்ணி பார்ப்போம். இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிட் ரிலையபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். 0.70லேருந்து 89 வரைக்கும் குட் அண்ட் அக்செப்டபிள். இது வந்து 0.90 அபவ் 0.90க்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸலண்ட்டு, இதுக்கும் வார்னிங் தான். 0.95 மேலே போயிடுச்சுன்னா ரெட் ஃப்ளாக் வந்துடும். அப்போ டேட்டா ரிடன்டன்சி, அதாவது மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்துடும். இப்போ இதை எப்படி வந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 3 டெஸ்ட் ஃபஸ்ட்டு SPSSல ரன் பண்ணக்கூடிய 3 டெஸ்ட்டுக்கான டேட்டா செட் வந்து ஒரே டேட்டா செட்டை வந்து எடுத்தாச்சு. இதில் க்ரோன்வேஜ் ஆல்ஃபா, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப், அதுக்கடுத்து டெஸ்ட் ரீடெஸ்ட், இந்த ரிலேபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்கு ஒரே டேட்டா செட்டை எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரெஸ்பாண்டண்ட்டுக்கான டேட்டா செட் வந்து எடுத்தாச்சு. Q1 T1 Q2 T1 இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து கொஸ்டின் 1 டைம் பீரியட் 1 அப்படின்னு அர்த்தம். இதே வந்து கொஸ்டின் 1 டைம் பீரியட் 2 சொல்லிட்டு டிஃப்ரெண்ட், அதாவது 2 டைம் பீரியடுக்கும் தனியாக எடுத்தாச்சு டெஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும். அப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
இதோட டைப் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து எல்லாமே ஆர்டினல் ஸ்கேல். ஆர்டினல் ஸ்கேல்னா 5 பாயிண்ட் லிகே ஸ்கேல். அக்ரிமெண்ட் ஸ்கேலே ஆர்டினல் ஸ்கேல் தான். இது வந்து செமி ஆர்டினல் ஸ்கேல் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துப்போம். ஸோ அதோட டேட்டா வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வேரியபிள் வியூவில் நம்ம ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி டெசிமல் லேபிள் எல்லாமே கொடுத்துருவோம். வேல்யூஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிலேருந்து அக்ரி வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு எல்லா கொஸ்டினுக்கும் எக்ஸப்ட் ஐடியை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ சின்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஈச் ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வேரியபிளுக்கு நம்ம ஸ்கேல் வந்தால் தான் அது வந்து ஸ்கேல்னு சொல்லிட்டு வரும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கொஸ்டின் ஐட்டம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 சொல்லிட்டு கொஸ்டின் ஐட்டம்ஸ்க்கு வரும்போது அக்ரிமெண்ட் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆர்டினல் ஸ்கேல் தான், நாட் வெறும் ஸ்கேல் கிடையாது, அது வந்து ஆர்டினல். ஸோ அது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து ரன் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இவங்களுக்கான டேட்டா செட் ஒரு 20 ரெஸ்பாண்டன்டோட டேட்டா செட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 20 ரெஸ்பாண்டன்ட் டேட்டா செட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டா வியூவில் வந்து இந்த டேட்டா செட்டை வந்து பேஸ் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனாலிசிஸ். இப்போ க்ரோன் பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ரோன் பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆஃப் ரெண்டுமே ஒரே ஆப்ஷன்லேயே வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு வந்து க்ரோன் பேஜ் ஆல்ஃபா. அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது எல்லா கொஸ்டினையும் மொத்தமாக எடுக்கக்கூடாது. செட் ஆஃப் கொஸ்டின் இப்போ டைம் பீரியட் 1க்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 கொஸ்டின் தனியாக எடுக்கணும். அது வேரியபிள் 1ன்னு எடுத்துக்குவோம். டைம் பீரியட் 2ல் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு நம்ம அது மாதிரி ஒவ்வொன்று தனித்தனியாக தான் நம்ம வந்து எடுக்கணும். எல்லா டேட்டாவும் நம்ம போடலாம். ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஒரு வேரியபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும்தான் தனித்தனியாக தான் நம்ம வந்து ஆல்ஃபா டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனாலிசிஸில் போயிட்டு ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் டைம் பீரியட் 1, அதாவது கொஸ்டின் 1, 2, 3, 4, 5 இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்போ அசைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இங்கே ஆல்ஃபா இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஆல்ஃபா இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ஃபா கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். நீங்கள் ஸ்கேல் லேபிள்ஸில் வந்து வேணுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஓவரால் ட்ரஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி, இல்லை அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து லேபிள் கொடுத்துடலாம். ஒன்ஸ் டேரெக்டாகவே அப்படியே ரன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம ஆல்ரெடி த்ரெஷோல்டு லிமிட் பார்த்த மாதிரி தான் 0.70க்கு மேலே வந்ததுன்னா அக்செப்டபிள் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஆப்ஷன் இருக்கும். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஸ்ப்ளிட் ஆஃபில் அதே மாதிரி ஈச் கொஸ்டின்ஸ் டைம் பீரியட் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேரியபிள் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணி ஸ்ப்ளிட் ஆஃப்னு கொடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஏதாவது லேபிள் கொடுக்குறீங்க இல்லை சேம் லேபிள் அப்படியே வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். இப்போ இதை ஆல்ரெடி நான் வந்து ரன் பண்ணிட்டேன். அதோட ரன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது டைம் பீரியட் 1க்கு வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து க்ரோன் பேஜ் ஆல்ஃபா தனியாக நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து 0.967 அப்போ 0.70க்கு மேலே வந்துருச்சு, ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் அடுத்தது டைம் பீரியட் 2க்கு வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ டைம் பீரியட் 2க்கு எவ்வளோ வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டினில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 0.970 வந்து வந்திருக்கு க்ரோன் பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட்டு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேலில் ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். ஸ்கேல் ரிலையபிலிட்டியில் போயிட்டு இது எல்லாத்தையும் 1 by 1 ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருவோம். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய சேம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லை நீங்கள் டைரெக்டாகவே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடியது அதாவது டைம் பீரியட் 2ல் இருக்கக்கூடியது நீங்கள் எல்லாத்தையும் அசைன் பண்ணணும். வெறும் ஐட்டம்ஸில் வந்து அசைன்மெண்ட் இதெல்லாம் கொஸ்டின் ஐட்டம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஆல்ஃபா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆல்ஃபாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது க்ரோன் பேஜ் ஆல்ஃபா இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் 2ன்னு கொடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக, ஏன்னா செகண்ட் செட்டுன்றதுனால. இப்போ நான் இதை ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரன் பண்ணதுக்கப்புறமே எனக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 0.970 இதுவும் வந்து 0.70க்கு மேலே எனக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதே ஸ்கேல் ரிலையபிலிட்டி டெஸ்ட்டில் தான் ஜஸ்ட் வந்து ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு மாறும். இது வந்து டைம் பீரியட் 2க்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து டைம் பீரியட் 1. ஸோ அப்போ டைம் பீரியட் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தனியாக அசைன் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆஃப் இப்போ ஸ்ப்ளிட் ஆஃப்னு கொடுத்துட்டு அதே சேம் ஓவரால் ட்ரஸ்ட் 1 இல்லை டைம் பீரியட் 1ன்னு கொடுத்து நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ரன் பண்ணி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கும். இந்த ரிசல்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை வந்து பார்ப்போம்.
ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் ஆஃபோட ரிசல்ட்டு டைம் பீரியட் 1க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 3 கொஸ்டின் பார்ட் 1லையும் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2லையும் வந்து நம்மளுக்கு அசைன் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 3 and 4 வந்து அப்போ அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எஃபெக்ட் மட்டும் நம்ம பார்க்கணும். இதில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் ஃபார்ம்ஸ், அதாவது பார்ட் 1 பார்ட் 2 போட பிட்வீன் ஃபார்ம்ஸ் வந்து 0.955. அப்போ 0.70க்கு மேலே போயிடுச்சுனாலே அக்செப்டபிள். ஸ்பியர்மன் ப்ரௌன் கோஎஃபிஷியன்ட், அதாவது ஈக்குவல் லென்த் அன்ஈக்குவல் லென்த், அதாவது 2 பார்ட்லேயும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 0.70க்கு மேலே வந்திருக்கு. அதுவும் ஹைலி அக்செப்டபிள் தான். ஸோ கட்மன் ஸ்பிளிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், அதாவது பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டிங் எஃபெக்ட் வந்து எவ்வளோ எஃபெக்ட் வந்திருக்கு, கார்லேஷன் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 0.70க்கு மேலே வந்திருக்கு. இதுவும் ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்னு எடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்ன பண்ணிக்க டைம் பீரியட் 1க்கானது. அதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் ஆஃப் ரன் பண்ணும்போதும் நம்ம மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் ரன் பண்ணிடக்கூடாது. ஸோ டைம் பீரியட் 1ல் இருக்கக்கூடிய 5 கொஸ்டினை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன் பண்ணிக்கணும் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு. திருப்பி டைம் பீரியட் 2, அது வந்து இப்போ நம்ம வேரியபிள் 2ன்னு எடுத்துப்போம். வேரியபிள் 2ல் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து தனியாக நம்ம வந்து ரன் பண்ணி எடுக்கணும். ஸோ அது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்றதுனால நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் ரன் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து மிஸ்லீட் ஆகும். அது வந்து எரர், அந்த கான்செப்ட் வந்து. அப்போது ஒரு ஐடிக்கு கீழே ஒரு வேரியபிள் கீழே இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸை மட்டும்தான் நம்ம வந்து இண்டிவிஜுவல் செட்டை வந்து ரன் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலேபிலிட்டிக்கு வந்து வேறு ஆப்ஷன் போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அதாவது டோட்டல் பண்ணணும். டோட்டல் 1 டோட்டல் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் வந்து டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணி வரக்கூடிய எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பைவேரியேட் அனாலிசிஸில் ரன் பண்ணி காமிக்கணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் 1 டோட்டல் 2, அதாவது வேரியபிள் 1 இருக்குது பார்த்தீங்களா, டைம் பீரியட் 1, அது வந்து டோட்டல் 1 அப்படின்னும் டோட்டல் டைம் பீரியட் 2க்கான டோட்டல் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது டோட்டல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், கம்ப்யூட் வேரியபிள். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் கம்ப்யூட் வேரியபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் வேரியபிள். ஸோ டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டைம் 1. ஸோ இதில் டைம் 1ன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் டார்கெட் வேரியபிளில். ஸோ அதுக்கடுத்தது நியூமரிக் எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம எடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப்ஸ் வந்து வரும், மீன் மீடியன் இந்த மாதிரிலாம் வரும். நமக்கு வந்து தேவை வந்து பார்த்திங்கன்னா சம்மு. ஸோ சம் வந்து நம்ம எடுப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து சம்மு வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷனில் வந்து அது அசைன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம எந்த வேரியபிள்ஸ் டோட்டல் பண்ணோமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கொஸ்டின் 5 கொஸ்டினை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிப்போம். ஸோ 5 கொஸ்டின் அசைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் அசைன் பண்ணதுக்கப்புறமேட்டு கமா வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கால்குலேட் ஆகும். ஸோ செகண்ட் வரும்போது அதேமாதிரி செகண்ட் கொஸ்டின் அசைன் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வந்து கமா நம்ம அசைன் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமா அசைன் பண்ணிவிடுவோம். ஃபோர்த் கொஸ்டின் அசைன் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5th கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு கமா வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படியே மென்ஷன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் ரெடி அப்படின்னா டேட்டா செட்டில் நமக்கு வந்திருக்கும். அதாவது நம்மளுடைய டேட்டா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா வியூவில் வந்து நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டோட்டல் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டைம் 2வும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணி வைக்கலாம், அதாவது அசைன் பண்ணி வைப்போம். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் கம்ப்யூட் வேரியபிள்ஸில் போய்ட்டு டோட்டல் டைம் 2ன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் 2ஓட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஜஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணுறோம், எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ டைம் 2ஓட கொஸ்டின்ஸ் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கொஸ்டினை அசைன் பண்ணிவிட்டு கமா வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா கமா கொடுத்தா தான் அது வந்து கம்ப்யூட் ஆகும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எரர் காமிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டினை அசைன் பண்ணி அகைன் வந்து கமா கொடுத்துட்டே வருவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வரும். சேம் நம்ம எப்படி வந்து நம்ம அசைன் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3, கொஸ்டின் 4, கொஸ்டின் 5 நம்ம கொடுத்தாச்சு. இது வந்து டைம் பீரியட் 2.
ஸோ ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து சம் கான்செப்டில் தான் வச்சுருக்கணும் போது ரன் பண்ணும்போது திரும்பி அகைன் வேறு ஒரு டேட்டா செட் வந்து நமக்கு வரும். அவுட்புட்டில் காமிக்காது. அவுட்புட்டில் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும்தான் காமிக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த டேட்டா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து டைம் பீரியட் 2க்கான அதாவது டைம் பீரியட் 2ஓட டோட்டல் வந்து அசைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது நம்ம வந்து பைவேரியேட் அனாலிசிஸில் போயிட்டு அசைன் பண்ணி நம்ம வந்து இந்த ரிலையபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி டெஸ்ட்டோடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அனாலிசிஸில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்லேட். ஸோ அந்த கார்லேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு பைவேரியேட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் டோட்டல் பண்ணமோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இது வந்து ஆவரேஜ் நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ டோட்டல் பண்ணியிருக்கோம். டைம் பீரியட் 1 and 2 அது ரெண்டுத்தையும் வந்து வேரியபிளில் அசைன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அசைன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டிக்கில் தான் இருக்கும் பியர்சன். நம்ம டைரெக்டாக வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். வேறு எதுவும் அதில் ஆப்ஷன் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வரும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் மட்டும் பார்த்தா போதும். கார்லேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டைம் பீரியட் 1 and 2 ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பாருங்கள் டைம் பீரியட் 1ல் வந்து பியர்சன் கார்லேஷன் சிக்னிஃபிகண்ட் 2 டைல்டு வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ லெஸ் தென் 0.001. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பி வேல்யூ வந்து 0.01 0.05 விட கம்மியாக இருக்கிறதுனால நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் இருக்குது. டைம் பீரியட் 2லேயும் சிக்னிஃபிகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 0.01 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பி வேல்யூ வந்து 0.05 ஆல்ஃபா வேல்யூட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்போசிட் ரிலையபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். அந்த காம்போசிட் ரிலையபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரில் ரன் பண்ண முடியாது. ஸ்மார்ட் பிஎல்எஸ் இல்லை ஆமோஸில் ரன் பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட் பிஎல்எஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்மார்ட் பிஎல்எஸ் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோஸில் வந்து கன்ஃபர்மேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணி பார்த்துருப்போம். அதே டேட்டா வச்சு இந்த காம்போசிட் ரிலையபிலிட்டி வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அது எப்படி இருக்குதுன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபைலை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ அந்த ஃபைலில் போய்ட்டு ஒன்ஸ் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணாலே நமக்கு வந்து கிடைக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து வரும். அதில் நான் ஆல்ரெடி வந்து சாஃப்ட்வேரில் ரன் பண்ணியிருக்கிறதுனால பிராண்ட் கன்ஃபர்மேட்டிவ் ஃபேக்டர் 1 வந்து நான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அது நான் ரன் பண்ணி பார்த்ததுனால. ஸோ அதை நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கால்குலேஷன் ஸ்பேஸுக்கு வந்து வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டன் வேரியபிள்ஸ். ஸோ லேட்டன் வேரியபிள்ஸ் வந்து என்ன அப்படின்னா எந்த வேரியபிளோ அதை வந்து நான் அசைன் பண்ணிக்கிறதுக்காக ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். எனக்கு வந்து ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிராண்ட் லாயல்ட்டி அப்படி கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்தோம்னா ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும். அகைன் சேம் பேட்டர்னில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா திரும்ப ஆல்ஃபா ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து பர்சீவ்டு குவாலிட்டி அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ பர்சீவ்டு குவாலிட்டி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அசைன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் லாயல்ட்டியில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. பர்சீவ்டு குவாலிட்டியில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசைன் பண்ணிப்போம். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணும். இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம். திரும்பவும் இது எப்படி அசைன் பண்ணுறதுன்றதை வந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பர்சீவ்டு குவாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டாக ஃபிட் ஆகலை, அதனால் இதை வந்து திருப்பி நம்ம ரீஅசைன் பண்ணுவோம். கரெக்டாக அந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டினையும் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வந்து நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் சிம்பிள் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ கனெக்ட் சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனேபிள் ஆகும். ஸோ அப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும். ஏரோ மார்க் சிம்பிள் தான் கரெக்டாக நம்ம டபுள் கிளிக் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் கன்ஃபர்மேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ண பார்த்திங்களா, அதேமாதிரி நம்ம ரன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே ரிசல்ட் இருக்கும். அதில் காம்போசிட் ரிலையபிலிட்டி வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம டெஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கால்குலேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு பிஎல்எஸ்எம் அல்காரிதம் போட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து ஒரு
டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது டிஃபால்ட்டாவே இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனி ஆப்ஷன்லாம் கிடையாது. மேக்ஸிமம் மேஜர் பார்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ அசைன் பண்ணாலே அதுக்குள்ளே எல்லா காம்பினேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸும் இருக்கும். அதில ஒன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, காம்போசிட் ரிலையபிலிட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ, இதில ஜஸ்ட் ஸ்டார்ட் கால்குலேஷன் குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து அசைன் ஆகும். ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அசைன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பேஜ் வந்து கிரியேட் ஆயிடும். இதில காம்போசிட் ரிலையபிலிட்டி டெஸ்ட்டோடைய பார்ட் வந்து இருக்கும். ஸ்மார்ட் பிஎல்எஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு டெஸ்ட் பண்ணாலும் அதில் எல்லாம் நிறைய ரிசல்ட் மொத்தமாக சேர்ந்து வரும். நமக்கு எது தேவையோ அதை எடுத்துப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃபிக்கல் அவுட்புட், அவுட்டர் லோடிங், அவுட்டர் வெயிட் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்க, குவாலிட்டி க்ரைட்டீரியா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ரிலையபிலிட்டி வேலிடிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ட் ரிலையபிலிட்டி வேலிடிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ட் ரிலையபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணோனே நம்மளுக்கு வந்துரும். இதில் நெறைய பாருங்க. காம்போசிட் ரிலையபிலிட்டியில் வந்து ஆர்ஹெச்ஓ பார் சார்ட்டு, ஆர்ஹெச்ஓசி பார் சார்ட்டு தனியா இருக்கு பாருங்க. இதில் நமக்கு க்ரோன் பேஜ் ஆல்ஃபாவும் இதுக்குள்ளேயே வந்துருச்சு. ஆவரேஜ் வேரியன்ஸ். அப்போ நம்ம இது டெஸ்ட், ரீடெஸ்ட் தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ காம்போசிட் ரிலையபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச்ஓ ஏ இருக்கும், ஆர்ஹெச்ஓ சி வந்து இருக்கும். ஸோ தனித்தனியாவே இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார் சார்ட் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பிக்டோரியல் ஃபார்மேட்டில் வந்து நம்ம இதை வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, காம்போசிட் ரிலையபிலிட்டி டெஸ்ட்டோடைய கான்செப்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா, அமோஸில் இல்லை இதுவே ஸ்மார்ட் பிஎல்எஸ் இந்த மாதிரி அட்வான்ஸில் தான் நம்ம பண்ண முடியும். எஸ்பிஎஸ் இதோட ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேரில் அதை ரன் பண்ணி பார்க்க முடியாது. தட்ஸ் ஆல்.